ஊழியர் ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி சில்லே இப்ராஹிம் அவர்கள் இணைந்திருக்கிறார் லண்டன் யூகேயிலிருந்து. வீட்டெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் ஊழியரை வாழ்த்துவோம், வரவேற்போம். அவருடைய கரத்திலே இந்த வேளையிலும் ஒப்புவிப்போம். பரிசுத்தாவியானவர் தாமே அவர் கூட எடுத்து வரப்போகிற தேவ செய்திக்காக புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் கர்த்தர் தாமே ஆசீர்வாதமான வார்த்தைகள் கூடாக வழி நடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. கேட்கின்ற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக, வார்த்தைகள் கூடாக விடுதலை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த வேளையில் இந்த ஊழியரிடம் ஒப்படைப்போம். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். Praise the Lord. ஆமென். வழி நடத்துங்க பாஸ்டர். காட் பிளஸ். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இயேசு நல்லவராய் இருக்கிறார். நாம் அனைவருக்கு நன்மை செய்த தேவனாய் இருக்கிறார். அப்போஸ்தலர்களிலே நாங்கள் வாசிக்கிறோம், நன்மை செய்கிறவராய் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம், நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். இன்றைய நாளிலும் அவருடைய நன்மையை பெற்றுக் கொள்வோம். அவர் செய்து முடித்ததை விசுவாசித்து பெற்றுக் கொள்வோம். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் ஆமென். யோவான் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இருந்து நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். ஆமென். அப்ப கவனியுங்கள், இயேசுனுடைய விருப்பம் என்ன? இவற்றைத்தான் நாங்கள் தேடி ஆராய்ந்து படிக்க வேண்டும். தேவ சித்தம் என்ன, தேவ திட்டம் என்ன, தேவனுடைய விருப்பம் என்ன என்று பார்த்து அதன்படி செயல்படும்படிக்கே நாங்கள் பிள்ளைகளாக அழைக்கப்பட்டிருக்கிறோமே அல்லாமல் எங்களுடைய சுய சித்தத்தை செய்யும்படிக்கோ சுய இச்சைகளை நிறைவேற்றும்படிக்கோ நாங்கள் அழைக்கப்படவில்லை. அநேக வேளைகளில் அநேகர் ஜெபத்துக்கு வருகிறார்கள், ஆனால் அவர்கள் கேட்பதெல்லாம் அவர்களுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக. அநேகர் என்னிடத்தில் எப்படி கேட்கவில்லை, தேவ வல்லமை வெளிப்படும்படி, தேவ மகிமை வெளிப்படும்படி, உலகம் மீட்கப்படும்படி, அல்லது ஜனங்கள் விடுதலையாகும்படி, அல்லது தேவ வரங்கள் வல்லமைகள் வெளிப்படும்படி ஜெபியுங்கள் என்று கேட்பவர்கள் மிகவும் குறைவு. மாறாக எனக்கு ஒரு நல்ல வேலை, நல்ல வீடு, நல்ல கார், நல்ல தொழில், நல்ல மனைவி, நல்ல கணவன், இப்படியாகத்தான் நாங்கள் என்ன செய்கிறோம்? அநேக வேளைகளிலே நான் கேள்விப்படுகிறேன், அல்லது என்னிடத்தில் வருகிறவர்கள் கேட்கிறார்கள். அது தவறு அல்ல. ஆனால் அதை பார்க்கிலும் மேன்மையான காரியம் என்னவென்றால், நாம் அனைவரும் தேவனுடைய சித்தத்தை செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். ஏனென்றால் நாங்கள் இந்த உலகத்திலே இச்சிக்கத்தக்கது எதுவும் அதற்கு ஈடானதல்ல. தேவனுடைய அழைப்பு எல்லாவற்றை பார்க்கிலும், இந்த உலகத்திலே நாங்கள் வேலை செய்வதை பார்க்கணும், அல்லது இந்த உலகத்திலே ஒரு பிரைம் மினிஸ்டராக அல்லது பிரசிடண்டாக வருவதை பார்க்கிலும் மேன்மையான மகிமையான அழைப்பினால் நம்மை அழைத்திருக்கிறார். ஈவன் ஒரு ராஜ்யத்தினுடைய ராஜாவை விடுதலை ஆக்குகிற வல்லமையை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். ஆகவே நாங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று நாங்கள் அறிக்கை பண்ணுவோமானால், நாங்கள் விசுவாசிப்போமானால், நாங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. அசாதாரணமான காரியங்கள் நமக்கூடாக நடக்கும். அப்ப கவனியுங்கள், அவர் என்ன சொல்லுகிறார்? என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். அப்ப அவரை போலவே நாங்கள் செயல்பட ஆரம்பிப்போம். ஆமென். அவரை விசுவாசிப்போம் என்று நாங்கள் சொல்லியும் அவரை போல் செயல்படாமல் நாங்கள் எங்களுடைய சுய இச்சைகள் அல்லது சுய வாழ்க்கையிலே தேவைகளை குறித்து நாங்கள் அனுதினமும் அதிகமாய் ஜெபித்துக் கொண்டு இருப்போமானால், நாங்கள் அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற இன்னும் ஆரம்பிக்கவில்லை. அப்ப தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதுதான் மிக முக்கியமான
நோக்கம், நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன? தேவ சித்தத்தை நிறைவேற்றுவது. இயேசு வந்ததின் நோக்கம் என்ன? பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காகவே இயேசு வந்தார். அதே போலத்தான் நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிதாவின் சித்தம் செய்யும்படிக்கு நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய சுய சித்தம் அல்ல. இதுல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நாங்கள் பார்க்கிறோம், மாத்தாள், மரியாள் என்று 2 பேரை நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கும் இப்பேற்பட்ட அழைப்பும் ஊழியமும் இருக்கிறது. 2 விதமான அழைப்பும் ஊழியமும் கிரியை செய்கிறது. ஒன்று, தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி செயல்படுவது. அதுதான் மாத்தாள் ஊழியம். தேவனை பிரியப்படுத்த வேண்டும். என்னெல்லாம் செய்தால் தேவனை நான் பிரியப்படுத்தலாம் என்று என்ன செய்கிறது? சுய முயற்சியிலே, சுய சித்தத்திலே செயல்படுவது. நானாக ஒரு பிளானை போட்டு, நானாக ஒரு காரியத்தை சிந்தித்து என்ன செய்கிறோம்? ஓகே, நான் இப்படி செய்தால் தேவன் பிரியப்படுவார், நான் அப்படி செய்தால் தேவன் பிரியப்படுவார் என்று செயல்படுவது. அதாவது தேவனுக்காக அல்லது தேவனை பிரியப்படுத்தும்படி கிரியை செய்வது. தேவனுடைய பிரியம் என்னென்று அறியாமல் கிரியை செய்வது. ஆனால் கவனியுங்கள், மரியாள் தேவ சமூகத்திலிருந்து தேவனுடைய பிரியம் என்ன? அவருடைய வார்த்தை. அவருடைய வார்த்தையை கேட்பதினால், அவருடைய வார்த்தை எனக்குள்ளே வருவதனால் தான் நான் என்ன செய்கிறேன்? விசுவாசியாய் மாறுகிறேன். அப்படி நான் விசுவாசியாய் மாறும் பொழுதுதான் அவர் செய்கிற கிரியைகளை என்னால் செய்ய முடியும். இதை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்ய முடியும். ஆமென். அப்ப தேவனுடைய விருப்பம் என்ன என்று நான் சுயமா சிந்தித்து செயல்படாமல், தேவனுடைய விருப்பம் என்ன என்பதை வேதத்தின் மூலமாய் அறிந்து அதிகமாய் அவருடைய சமூகத்திலே அவருடைய வார்த்தைக்கும் அவரோடுள்ள உறவுக்கும் அதிகமாய் நான் நேரத்தை செலவழிக்க வேண்டும். ஆமென். இது மிக மிக முக்கியம். இயேசு கிறிஸ்துவை நாங்கள் பார்ப்போமானால் அதிகமாய் பிதாவோடு கூட இடைப்பட்டார். இரவு முழுவதும் இடைப்பட்டார். அதிகாலையிலே ஜெபித்தார். மத்தியான வேளைகளிலே ஜெபித்தார். அற்புதங்கள் செய்வதற்கு முன்பதாக ஜெபித்தார். அற்புதங்கள் செய்த பின்பதாக ஜெபித்தார். இப்படியாக அவரையும் ஜெப வாழ்க்கையும் பிரிக்க முடியாது. அப்படியான உறவிலே அவர் இருந்தார். அப்ப நாம் தேவனால் நிரப்பப்படாவிட்டால், தேவனோடு ஒரு இணைப்பை ஏற்படுத்தாவிட்டால் நம் மூலமாய் தேவனுடைய வல்லமை புறப்பட்டு செல்ல முடியாது. ஆகவே நாங்கள் அதிகமாய் தேவ சமூகத்திலே இருப்போமானால் நிச்சயமாய் தேவனுடைய வல்லமை நம் மூலமாய் புறப்பட்டு செல்லும். அல்லேலூயா. நீங்கள் உங்களை அல்லது நீங்கள் வல்லமையாய் செயல்பட வேண்டுமா? கிறிஸ்து செய்த கிரியைகளை நீங்களும் செய்ய வேண்டுமா? கிறிஸ்து மூலமாய் இதா நடப்பித்த விடுதலை, வல்லமை, ரட்சிப்பு, மீட்பு இவைகள் எல்லாம் உங்கள் மூலமாகவும் நடக்க வேண்டுமா? அப்படி நடக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்களானால், என்னை பொறுத்தவரையில் அதுதான் உங்களுடைய முதலாவது வாஞ்சியாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவை போல நான் இந்த பூமியிலே இருக்க வேண்டும். கிறிஸ்துவை போல நான் இந்த பூமியிலே செயல்பட வேண்டும். கிறிஸ்துவை போல நான் என்ன செய்ய வேண்டும்? பிதாவை, அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறவனாய் நான் இருக்க வேண்டும். ஆமென். கவனியுங்கள், இந்த உலகம் முழுக்களையும் நாங்கள் ஜெபத்தின் மூலமாய் ஆண்டவரை அதைத்தாரும் இதைத்தாரும் அப்படி செய்யும் இப்படி செய்யும் என்று சொல்லி நாங்கள் பெற்றுக்கொண்டாலும் எங்களுடைய ஆத்துமா ரட்சிக்கப்படாவிட்டால், இன்னொரு விதத்திலே சொன்னால் என்னுடைய ஆத்துமா தேவ சித்தத்தை செய்யாவிட்டால் அதனால் பிரயோஜனம் என்ன? பிசாசு இயேசுவை அழைத்து கொண்டு போய் இந்த உலகத்தின் மகிமையெல்லாம் காண்பித்து இவைகள் எல்லாவற்றையும் நான் உமக்கு கொடுக்கிறேன் என்று சொன்ன பொழுது இயேசு அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்பாலே போ சாத்தானே என்று எதிர்த்து நின்றார். ஏனென்றால் பிதாவின் சித்தம் செய்வதை பார்க்கிலும்
இந்த உலகத்திலே மேன்மையான மகிமையான ஆசீர்வாதம் இல்லை. அல்லேலூயா. ஆகவே பிதாவின் சித்தம் செய்வதுதான் எங்களுடைய மூச்சாக, எங்களுடைய உயிராக, எங்களுடைய முதன்மையான நோக்கமாக இருக்க வேண்டும். ஆமென். பிதாவை வெளிப்படுத்துவது. அப்ப பிதாவை நான் வெளிப்படுத்த வேண்டுமானால் முதலாவது பிதாவை குறித்து, இயேசுவை குறித்து அறிகிற அறிவிலே நான் நிறைந்திருக்க வேண்டும். வேதத்தை ஆராய்ந்து அனுதினமும் அதிகமாய் படிக்கிறவனா, அதனுடைய விளக்கங்கள் எனக்கு தெரியாவிட்டால், ஆண்டவரே, ஆவியானவரே, இவைகளை எனக்கு வெளிப்படுத்தும் என்று ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். எனக்கு தேவன் தான் வெளிப்பாட்டை கொடுக்கிறார் பிரியமானவர்களே. ஏனென்றால் அதற்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் எல்லாம் உம்மால் எழுதப்பட்டிருக்கின்றன. இதனுடைய மெய்யான அர்த்தத்தை நீர் ஒருவரை அறிவீர். ஆகவே இவற்றை எனக்கு வெளிப்படுத்தும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஜெபித்த பிறகு நீங்கள் பார்ப்பீர்களானால், நான் சில வேளை ஷவர் எடுக்கும் பொழுது கூட அதற்கான விளக்கம் வரும். சில வேளை நான் காரை ஓட்டிக்கிட்டு இருப்பேன். அந்த வேளையிலே நான் ஜெபித்த ஜெபத்துக்கான விளக்கம் அங்கே கொடுக்கப்படும். ஆகவே தேவன் எப்பொழுதும் எந்த வேளையிலும் என்னோடு பேசுவார் என்று சொல்லி நான் விழிப்புணர்வோடு இருப்பேனானால், தேவன் பல வேளைகளிலே பேசியிருக்கிறார். நாங்கள் அநேக வேளைகளிலே தேவன் பேசுவதற்கு இடம் கொடுப்பதில்லை. தேவனோடு கூட அதிகமாய் ஜெபிக்கிறோம். ஆனால் அவர் பேசுவார் என்று சொல்லிவிட்டு அவர் பேசும்படிக்காய் வாஞ்சித்து நாங்கள் எங்களுடைய வாயை மூடி அவர் பேசும்படி இடம் கொடுக்காமல் குயிக்காக அல்ல சீக்கிரமாக ஜெபத்தை முடித்து ஆமேன், இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன் என்று சொல்லிவிட்டு எழும்பி போய்விடுகிறோம். ஆனால் நல்லது, அவர் பேசுவார் என்று நம்பி அவருடைய சமூகத்தில் இன்னும் அதிக நேரம் உட்கார்ந்திருப்பது. நாங்கள் பேசாமல் ஏற்கனவே பேசிவிட்டோம், ஏற்கனவே கேட்டு விட்டோம், அதற்கு பதிலே அவர் கொடுக்கிறதவனா இருக்கிறார் என்று நாங்கள் உட்கார்ந்து எதிர்பார்ப்பது நல்லது. அப்படி நான் ஒரு 1 hour எதிர்பார்த்தும் தேவன் என்னோடு பேசவில்லை அல்லது தேவ சத்தத்தை என்னால் கேட்க முடியவில்லை என்றால் அதற்காக கவலைப்படாமல் நிச்சயமாய் தேவன் இதற்கான பதிலை எனக்கு கொடுக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிப்பீர்களானால், நீங்கள் எழும்பி போகும் பொழுது பேசுவார், நீங்கள் எழும்பி ஷவர் எடுக்கும் பொழுது பேசுவார், நீங்கள் எழும்பி புறப்பட்டு வழியிலே போகும் பொழுது தேவன் உங்களோடு பேசுவார். ஆமென். ஆகவே தேவன் நம்மோடு பேசுகிற தெய்வமாயிருக்கிறார், தேவனாயிருக்கிறார். ஆமென். அவர் நம்மோடு பேசுவது அவருக்கு ரொம்ப பிடித்த காரியமாயிருக்கிறது. சின்ன சாமுவேலோடு பேசி தன்னுடைய இதயத்தை வெளிப்படுத்தின தேவன் நம்மோடும் பேச, நமக்கு வெளிப்படுத்த சித்தமுள்ளவராய், வாஞ்ச உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். இன்னொரு விதத்திலே சொன்னால் துடிக்கிறவராய் இருக்கிறார். எங்களோடு பேச வேண்டும், எங்களுக்கு தன்னை வெளிப்படுத்த வேண்டும் என்பது தேவ சித்தம். ஆமென். ஆகவே அதிகமாய் அவரை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த அறிவோடு மாத்திரம் இல்லாமல் அவரோடு உறவு வைக்க வேண்டும். ஆமென். எப்படி? அவரை வர்ஷிப் பண்ணுவதனால், அவரை எவ்வளவு அன்பான தேவன் என்பதை அறிக்கை பண்ணுவதனால். ஆமென். அவரை மகிமைப்படுத்துவதனால், மகிமைப்படுத்துதல் என்று சொல்வதை பார்க்கிலும் அவரை குறித்து பேசுவதனால், அப்பா நீர் எவ்வளவு அன்புள்ள தேவனாயிருக்கிறீர், என்னை வழி நடத்துகிற தேவனாயிருக்கிறீர், என்னை ரட்சித்த தேவனாயிருக்கிறீர், என்னை மீட்ட தேவனாயிருக்கிறீர். பிரியமானவர்களே, அநேக வேளைகளிலே நாங்கள் சோர்ந்து போகிறோம். ஏனென்றால் தேவன் ஆயிரக்கணக்காக நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்திருந்தும் எங்களால் என்ன செய்ய முடியவில்லை. அவைகளை நாங்கள் நினைக்காமல் இருக்கிறபடினால் நன்றி செலுத்தல் என்பது நமக்கு ரொம்ப கடினமாயிருக்கிறது. அநேக வேளைகளிலே நான் பார்த்து வேதனைப்பட்டு இருக்கிறேன். ஏனென்றால் சபைக்கு போகும்பொழுது ஓகே தேவனை ஸ்தோத்தரிப்போம் என்றால் ஸ்தோத்திரம் 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 என்று ஜனங்கள் சொல்வதை நான் பார்த்திருக்கிறேன். அது எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்திருக்கிறது. ஏனென்றால் உண்மையான இதயத்தில் இருந்து ஆண்டவரே இப்படியெல்லாம் எனக்கு செய்தீரே, இப்படியெல்லாம் என்னை மீட்டு கொண்டீரே,
இப்படியெல்லாம் என்னை வழிநடத்தி வருகிறீரே என்பதை உணர்ந்து அறிந்து உண்மையான நன்றி உறுதலோடு இதயத்திலிருந்து நாங்கள் பேச வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஆமென். ஆகவே அநேக வேளைகளிலே ஊழியத்துக்கு தான் நாங்கள் அதிகமாய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுகிறோம். மாத்தாவை போல தேவனை பிரியப்படுத்தணும், அதை சமைக்கட்டா, இதை சமைக்கட்டா, அப்படி பண்ணட்டா, இப்படி பண்ணட்டா. ஆனால் அதை விட அவர் விரும்புகிறது என்ன? அவரோடு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டும். அதை மரியாள் செய்தார். ஆண்டவரை சொல்லும் அடியேன் கேட்கிறேன், ஆமென் என்று சொல்லி தேவ சமூகத்திலே உட்கார்ந்திருந்தார். அதுதான் தேவனுக்கு பிரியமான காரியம். மாத்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறார். மாத்தாள் என்னத்தை குறித்து கவலைப்பட்டால், எப்படியெல்லாம் தேவனை பிரியப்படுத்த வேண்டும், எப்படியெல்லாம் நான் சாப்பாடு செய்து கொடுத்து அவரை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதை குறித்து அதிகமாய் கவலைப்பட்டார். ஆனால் மரியாள், நான் அவரிடத்திலே கற்றுக்கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ளாவிட்டால் பெற்றுக்கொள்ள முடியாது, பெற்றுக்கொள்ளாவிட்டால் மற்றவர்களுக்கு பகிர்ந்தும் கொடுக்க முடியாது, கற்றுக்கொள்ளாவிட்டால் நானும் விடுதலையாக முடியாது. சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்ப நான் விடுதலையாகாவிட்டால் மற்றவர்களையும் விடுதலையாக்க முடியாது. ஆகவே என்னுடைய விடுதலை மிகவும் முக்கியம். ஆமென். நான் அதிகமாய் தேவ சமூகத்திலிருந்து, தேவ சமூகத்தினால், தேவனுடைய பிரசன்னத்தினால் நிரம்பி இருக்க வேண்டியது அவசியம். அனுதினமும், இன்றைக்கு ஒரு நாள் அல்ல, சண்டே ஒரு நாள் மாத்திரமல்ல, எப்பொழுதும் அவருடைய பிரசன்னத்தினால் நிறைந்திருக்க வேண்டியது அவசியம். அவருடைய பிரசன்னம் இல்லாவிட்டால் மாமிசம் இலகுவாக செயல்படும். கோபம், எரிச்சல், பொறாமை இவைகள் எல்லாம் இலகுவாக செயல்படும். அப்ப அனுதினமும் நான் தேவனுடைய சமூகத்தினால், அன்பினால் நிரப்பப்படுவேனானால் அந்த அன்பு என்னை அனுதினமும் வழி நடத்துகிறதாய் இருக்கிறது. ஆமென். கவனிங்கள், நீங்கள் பாருங்க, அவர் சொல்றார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான். அப்ப விசுவாசிக்கிறவன் அவனுடைய இருதயம் எப்பேற்பட்டதா இருக்கும், அவனுடைய வாஞ்சை எப்பேற்பட்டதா இருக்கும், அவனுடைய நோக்கம், இந்த உலகத்திலே வாழுகிற நோக்கம் எப்பேற்பட்டதா இருக்கும் என்று சொன்னால், இயேசுவை வெளிப்படுத்த வேண்டும், இயேசு என் மூலமாய் வெளிப்பட வேண்டும், அவருடைய குணாதிசயங்களினால் நான் நிரப்பப்பட்டவனாய் செயல்படுகிறவனாய் இருக்க வேண்டும், அவர் செய்கிற கிரிகையை நானும் செய்ய வேண்டும். ஆமென். அதை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும். தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் என்பதை இந்த உலகம் காணும்படியான அற்புதங்கள், அதிசயங்கள் நம் மூலமாய் நடக்க வேண்டும் என்பது நம்முடைய பிரதான வாஞ்சையாக இருக்க வேண்டும். ஆமென். அப்ப இதற்கு பிறகு அவர் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். ஆமென். கவனியுங்கள், அதை செய்வேன். அப்ப தேவன் இங்கே இயேசு கிறிஸ்து தன்னை பிதாவாக அல்லது கடவுளாக, தேவனாக இங்கே காண்பிக்கிறார். ஏனெனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன், நான் செய்வேன் என்று சொல்லுகிறார். ஆமென். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான், கவனிங்கள், மறுபடியும் நான் செய்வேன். ஆமென். அப்ப இந்த வசனத்தை நாங்கள் எடுத்து எங்களுடைய விருப்பங்களை, இச்சையில நிறைவேற்றுறதுக்கு ஆண்டவரே நீ சொல்லி இருக்கிறீரே, என் நாமத்தினால் எதை கேட்டாலும் செய்வேன் என்று சொல்லி இருக்கிறீரே, ஆகவே நான் கேட்கிற எல்லாவற்றையும் எனக்கு கொடும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆனால் இதற்கு முந்தின வசனம் 12ஆம் வசனத்திலே நான் வாசித்து காண்பித்தேன், விசுவாசிக்கிறவனால் நடக்கிற காரியம். அப்ப அவரை நான் விசுவாசிப்பேனானால் என்னுடைய விருப்பம் எப்படி இருக்கும் என்றால், இயேசுவை போல நான் வாழ வேண்டும், இயேசுவை போல செயல்பட வேண்டும். தேவனுடைய சாயல் மிக முக்கியம்.
தேவனுடைய சாயல் என்னை மேற்கொள்ள வேண்டும், என் மூலமாய் மற்றவர்களை மேற்கொள்ள வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. கவனியுங்கள். தேவனிடத்திலே அன்பு கூறுகிறோம் என்று சொல்லியும் அநேக வேளைகளிலே நாங்கள் மற்றவர்களை சிநேகிப்பது, 100% சிநேகிப்பது உண்மையான காரியமாய் அநேகருடைய வாழ்க்கையில இல்லை. அநேக இடங்களிலே என்னவா இருக்கிறது? உண்மையாய் நாங்கள் மற்றவர்களை நேசிக்காமல் இருக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் பார்ப்பீர்களானால் கிறிஸ்தவத்திலே மாத்திரம் 40,000 டினாமினேஷன்ஸ் டிஃபரன்சஸ் இருக்கிறது. 40 இல்ல, 400 அல்ல, 40,000, 4,000 அல்ல, 40,000 வித்தியாசங்கள். அப்ப இப்படிப்பட்ட வித்தியாசங்களோடு நாங்கள் மற்ற கிறிஸ்தவர்களை, மற்ற தேவனுடைய பிள்ளைகளை கூட நாங்கள் தவறாக, மட்டமாக நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் ஒரு ஸ்கூலிலே பாருங்கள், ஒரு ஸ்கூலிலே நாங்கள் பார்ப்போமானால் என்ன இருக்கும்? அங்கே 1ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கும். 12ஆம் வகுப்பு படிப்பிக்கிற டீச்சர் 1ஆம் வகுப்பு டீச்சரை பார்த்து இவன் எல்லாம் படிப்பிக்கிறான் என்று நினைச்சால் அது மிகவும் தவறு. அங்கே இருந்து ஆரம்பித்தபடியினால் தான் இன்றைக்கு 12ஆம் வகுப்பிலே அந்த 12ஆம் வகுப்பு டீச் பண்ணுகிற டீச்சரால் டீச் பண்ண முடிகிறது. அவர்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் இந்த 1ஆம் வகுப்பிலே அவர் கற்றுக் கொடுத்தது அப்படியே முன்னேறி 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 வந்துதான் என்ன செய்கிறது? இந்த 12வது வகுப்புக்கு நாங்கள் கடந்து செல்லுகிறோம். ஆகவே ஒருத்தரை ஒருவர் அற்பமாய் நாங்கள் பார்க்க கூடாது. அவர்கள் எப்பேற்பட்டவர்களாய் இருந்தாலும் சரி, அவர்கள் எப்பேற்பட்ட டீச்சிங்கை பண்ணினாலும் சரி, as long as அவர்கள் இயேசுவை விசுவாசிப்பார்களானால், இயேசுவை குறித்து பிரசங்கிப்பார்களானால் அவர்களை அற்பமாக நாங்கள் பார்க்க கூடாது. ஏதாவது தவறு இருப்பின் எங்களுடைய கடமை என்ன? அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது அவசியம். மனக்கண்கள் திறக்கப்படுவதாக, உம்மை அறிகிற அறிவிலே இன்னும் அதிகமாய் பலுகி பெருகுவார்களாக என்று சொல்லி நாங்கள் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது அவசியம். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படியான சத்திய ஆவியாக வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடினால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அப்ப கவனியுங்கள், அறிகிறபடியினால் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆமென். அதனால் தான் வேதத்தை அறிய 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 வரங்கள், வல்லமைகள் எல்லாம் நம் மூலமாய் செயல்பட ஆரம்பிக்கும். ஆமென். என்னுடைய ஜனமோ அறியாமையினால் சங்காரமாகிறார்கள். அப்ப நாங்கள் அறிவோமானால் சங்காரமாக மாட்டோம். பிசாசு நம்மை தொட முடியாது. ஆமென். தேவனுடைய வல்லமை, வரங்கள், தேவனுடைய மகிமை, மேன்மை, குணாதிசயங்கள் நம் மூலமாய் செயல்பட்டு மற்றவர்களை மேற்கொள்ளும். ஆமென். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடினால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். பிரியமானவர்களை கவனியுங்கள், அநேகர் நாங்கள் அறியாமல் இருக்கிறோம். எங்களுக்குள் அவர் இருக்கிறார் என்பதை நாங்கள் அறிக்கை பண்ணுகிறோம் வாயினால், ஆனால் நடத்தப்படாமல் அல்லது அவரோடு ஒரு உறவை ஏற்படுத்தாமல், ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்தாமல் இருக்கிறோம். அதான் கடந்த நாட்களிலே நான் சொன்னேன், எங்களுக்கு பவர் கட் வரும் என்று சொல்லிட்டு எங்களுடைய வீட்டோடையே பின்னாம்பு ஒரு ஜெனரேட்டரை நாங்கள் வைத்திருக்கலாம். அது 24 மணி நேரமும் ஓடிக்கிட்டு இருக்கலாம். பவர் கட் வந்தவுடனே நாங்கள் ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்தாவிட்டால், அந்த ஜெனரேட்டரோடு கூட இணைப்பை ஏற்படுத்தாவிட்டால், அது 24 மணி நேரமும் ஓடிக்கொண்டிருந்தும் நாங்கள் இருளிலே தான் இருப்போம். அதே போலத்தான் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூடத்தான் இருக்கிறார். எப்படி ஜெனரேட்டர் அதே வீட்டில தான் இருக்கிறது, அதே போலத்தான் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூடத்தான் இருக்கிறார். ஆனால் அவரோடு நாங்கள் இணைக்கப்படாவிட்டால்,
தேவனை ஆராதித்து அதிகமாய் அவரோடு நேரம் செலவழித்து அவருடைய வார்த்தைகளை தியானித்து அதை பின்பற்றும்படி நம்மை ஒப்பு கொடுத்து ஜாக்கிரதையாய் அவற்றை பின்பற்றாவிட்டால் நாங்கள் இணைப்பை ஏற்படுத்தி கொள்ளவில்லை. இணைப்பை ஏற்படுத்தி கொள்ளாவிட்டால் அதன் மூலமாய் வர வேண்டிய ஆசீர்வாதத்தை பெற்று கொள்ளாதவர்களாய் நாங்கள் இருக்கிறோம். ஈவன் அவர் எங்களோடு கூட இருந்தும் அந்த ஆசீர்வாதங்களை பெற்று கொள்ளாதவர்களாய் இருக்கிறோம். 21ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளை என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவன் அவனோ. என்னிடத்தில் கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். ஹல்லேலூயா. எவ்வளவுக்கு அதிகமாய் நாங்கள் அவருடைய வார்த்தையை கனம் பண்ணி அதன்படி நாங்கள் நடக்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாய் கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுவார். ஆமென். நாங்கள் சாதாரணமாய் செயல்பட மாட்டோம், அசாதாரணமான காரியங்களை செய்கிறவர்களாக இருப்போம். ஆமென். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இந்த வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ ஃபாதர். நீ சொன்ன வார்த்தைக்காக உமக்கு நன்றி. மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்தில் போகிறபடினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற காரியங்களை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான் என்ற வார்த்தை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை மேற்கொள்ளுகிறது மாத்திரமல்ல, அவர்கள் மூலமா கிரியை அடப்பி கட்டும். ஆண்டவரே, நீர் உயிரோடு இருக்கிற தேவன். நீர் இந்த பிள்ளைகளோடெல்லாம் உம்மை விசுவாசிக்கிற அத்தனை பிள்ளைகளோடு நீர் இருக்கிறீர் என்பதை அடையாளங்கள் மூலமாய் அற்புதங்கள் மூலமாய் உலகுக்கு வெளிப்படுத்துகிறதற்காய் நன்றி. வல்லமையாய் பயன்படுத்துகிறதற்காய் நன்றி. உலகம், தேசம், சபை விடுதலையாக்கப்படுகிறதற்காய் நன்றி. ஜனங்கள் உம்முடைய ஜனத்தின் மூலமாய் விடுதலையாக்கப்படுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ரட்சிப்பினால் தேசங்கள் மேற்கொள்ளப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக, இயேசுவின் இணையற்ற நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன், ஆமேன். கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் மூலம் கர்த்தர் தாமே இவங்களுக்கு கூடாக தெளிவுகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவிக்கிறோம். சபை காரியங்கள், குடும்ப காரியங்கள், மனதின் வாஞ்சைகள், தேவைகள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நாங்கள் திரும்பமாக நாளைய நாளில் இதே வேளையில் சந்திப்போம் பாஸ்டர். அதுவரையும் தேவசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். காட் பிளஸ் யூ பாஸ்டர். ஆமேன், 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 ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி ஏப்ரஹாம் அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து இணைந்து வார்த்தைகளுக்கூடாக வழிநடத்தினார். வார்த்தைகளிலே தெளிவை பெற்றுக் கொண்டிருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறோம். கேட்டுக்கொண்டிருந்த ஒரு சார்பிலும், மறுவலைப்பில் கேட்க போகின்ற ஒரு சார்பிலும், ஃபேஸ்புக் கூடாக, ட்விட்டர் கூடாக, யூடியூப் கூடாக பார்க்க போகின்ற ஒரு சார்பிலும் ஊழியரையும் குடும்பத்தாரையும் சபையும் வாழ்த்தி கொண்டு நாங்கள் இந்த வேலையிலும் அவரிடம் இந்த விடைபெற்றுக் கொண்டு அடுத்த நிகழ்ச்சி கூடாக கடந்து செல்வோம். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர். காட் பிளஸ் யூ. ஆமேன்.